ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் சூப்பும் மட்டன் கிரேவி ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் எலும்பு கறியுமா வாங்கியிருக்கேன். மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி முதல் தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மசாலாவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, கொஞ்சம் 4-5 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு 3 சேர்த்து அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பு, அந்த மட்டன் எலும்பு எல்லாம் ஒன்றா தான் நான் போட்டிருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் இதிலேருந்து பீஸெல்லாம் எடுத்து கிரேவி பண்ணிவிட்டு அந்த எலும்பை அப்படியே சூப் மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டாலே நல்லா வெந்துருங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன பழம் தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. அதையும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். 5 விசில் விட்டாலே எனக்கு 5 விசிலுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்துருச்சு. அதே மாதிரி 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டு எடுத்துட்டு மட்டன் தனியாகவும் கறி பீஸ் தனியாகவும் எலும்பு தனியாகவும் பிரிச்சுக்கிட்டேன். நான் கிரேவிக்கு கொஞ்சமும் சூப்புக்கு கொஞ்சமும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலாவுக்கு கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலாவுக்கு நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை முடியிலையும் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் வறுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இது கூடவே கொஞ்சம் முந்திரி, பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டேன் பாருங்கள். வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இது வெறும் தனியா, முழு மல்லின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே பட்டை லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் பிரிஞ்சி இலை இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மிளகு சேர்த்துட்டு 2 போல் காரத்துக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து அந்த தேங்காய் கூடவே சேர்த்து நல்லா இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லாவே எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மட்டனோட கிரேவிக்கு மட்டன் கிரேவிக்கு இதை அரைச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பவும் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துக்கு வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கும் தக்காளி 2ம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கிரேவிக்கு நான் மட்டன் கூட எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன், மட்டன் இதுக்கெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே சூப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கறி நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நான் கறி எல்லாம் எடுத்து கிரேவிக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் எலும்பெல்லாம் அப்படியே நான் சூப்புக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து தாளிச்சிடுவேன். இப்போ மசாலா கறி எடுத்து சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கறி சேர்த்துருக்கேன். கறியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டிருக்கேன். மசாலாவையும் போட்டுட்டு இப்போ நல்லா இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஏன்னா நம்ம மிளகாய் சேர்க்கல அதில். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் மசாலா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா
கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ரெடி. இப்போ வந்து சூப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதுக்கு வந்து பட்டை சோம்பு நம்ம பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. அதே மாதிரி தான் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் உருகி போட்டுட்டேன். போட்டு இதை நல்லா வந்து இதையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து அந்த சூப்பில் அப்படியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழையை போட்டுட்டு இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பு ரெடி. ஒரு நல்ல சுடு சாதத்தில் இந்த சூப்பை ஊற்றி இந்த மட்டன் கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.